impact of a woman on family life. குடும்ப வாழ்வில் பெண்களின் தாக்கம். நான் கொஞ்சம் மெதுவாக ஸ்லோவாக தெளிவாக உங்களுக்கு சில காரியங்களை இன்றைக்கு கற்றுக் கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். வேத வசனம் சொல்லுகிறது, இது நான் பேசுகிறது ஒரு குறிப்பாக தாய்மார்களுக்கு என்று அல்ல. நீங்கள் திருமணமானவர்களாக இருக்கலாம், திருமணமாகாதவர்களாக இருக்கலாம், நீங்கள் சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், நீங்கள் யாரோ ஒருவர் பெண்கள். நான் இந்த செய்தியை கொடுக்கும் போதே ஆண்கள் உங்கள் பங்களிப்பை நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 14:1 சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. புத்தியுள்ள ஸ்திரீ. ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண்களுக்கு, அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நீங்கள் திருமணமானவரோ அல்லது திருமணமாகி ஏற்கனவே உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறதோ அல்லது நீங்கள் சகோதரனாக சகோதரியாக சிலருக்கு நீங்கள் இருக்கிறீர்களோ, யாராக இருந்தாலும் பொதுவாக வேதம் சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீயானவள் அவள் வீட்டை கட்டுகிறாள், புத்தியுள்ள ஸ்திரீ. ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண்களுக்கு என்று சொல்லி ஒரு செல்வாக்கு இருக்கிறது. ஒத்துக்கொள்ளுகிறீர்களா இல்லையா? பெண்களுக்குன்னு ஒரு தனி இடமும் தனி செல்வாக்கும் இருக்கிறது, அதில் மாற்று கருத்தே இல்லை. அவளுடைய வார்த்தைகள், அவளுடைய மனப்பான்மை, அவளுடைய நம்பிக்கை, அவளுடைய ஞானம், அவளுடைய நற்பண்புகள் அந்த குடும்பத்தின் சூழலை வடிவமைக்கிறது. ஒரு பெண்ணோட வார்த்தை, அவளுடைய நடவடிக்கைகள், அவளுடைய பேசுகிற பேச்சுக்கள், அவளுடைய மனப்பான்மை, அவளுடைய ஆக்டிவிட்டீஸ், இது எல்லாம் தான் ஒரு குடும்பத்தின் சூழல், ஒரு குடும்பத்தினுடைய அட்மாஸ்பியரை ஷேப் பண்ணுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் ஒவ்வொரு பெண்களும் எவ்வளவு நீங்கள் முக்கியமானவர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு பெண்ணானவள் தேவனோடு நடக்கும்போது அவளுடைய குடும்பம் மிக வலிமையுள்ளதாகவும், அவளுடைய குடும்பம் அமைதியானதாகவும், ஆவிக்குரிய ரீதியில் ஆரோக்கியமானதாகவும் வளர்ந்ததாகவும், அது முன்னேற்றப்பட்ட ஒரு வாழ்க்கையாகவும் காணப்படுகிறது என்று வேத புஸ்தகம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நான் ஒரு 5 காரியங்களை இன்னைக்கு எம்பசைஸ் பண்ண விரும்புகிறேன். நம்பர் 1, a godly woman builds the family spiritually. ஒவ்வொரு தேவனோடு பற்றுள்ள ஒவ்வொரு பெண்களும் தன் குடும்பத்தை ஆவிக்குரிய ரீதியாக கட்டி எழுப்புகிறார்கள். ஆவிக்குரிய கட்டமைப்பு ஒரு குடும்பத்தில் உண்டாவதற்கு பெண் முக்கிய பங்காற்றுகிறார்கள். ஒரு பெண்ணினுடைய நம்பிக்கை, ஒரு ஸ்திரீயானவளுடைய நம்பிக்கை அடுத்த தலைமுறையையும் பாதிக்கிறது. நீங்கள் சொல்லலாம், எனக்கு திருமணமே ஆகவில்லை, நான் எப்படி? ஆனாலும் உன்னுடைய நடவடிக்கை அடுத்த தலைமுறையை பாதிக்கும். பாதிக்கும் என்று சொல்லுவதை விட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நீ எதை செய்கிறாயோ, நீ எதை பண்ணுகிறாயோ, அது அடுத்த தலைமுறைக்கு வடிவமைக்கும். That will draw for your next generation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்கள் பாருங்கள், வேத புஸ்தகத்திலே 2 தீமோத்தேயு 1:5 பாருங்கள். இங்கே 2 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. லேவிசாள் இன்னும் ஐனேக்கியாள். இந்த 2 பேரும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு தீமோத்தேயுவை பார்த்து, தீமோத்தே, உனக்குள்ள இருக்கிற இந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டி அப்புறம் உன் அம்மாக்குள்ள இருந்து உனக்குள்ள வந்தது அப்படின்னு சொல்றாரு. உன் தலைமுறை 3ஆம் தலைமுறை வரைக்கும் உனக்குள் இருக்கிற விசுவாசம் யாரோ ஒருத்தரை பாதிப்புக்குள்ளாக்கும், யாரோ ஒருத்தரை உருவாக்கும்,
யாரோ ஒருவரை மேன்மைப்படுத்தும். உனக்குள் இருக்கிற விசுவாசம். சகோதரியே, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களுக்குள் இருக்கிற நம்பிக்கையும் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறது பாருங்கள், உங்களுடைய நடத்தைகளும் 3ஆம் தலைமுறை வரைக்கும் ஒரு இம்பாக்டை டெவலப் பண்ணும். பாட்டியோட மகள், மகளோட மகன், அவன் அடுத்த தலைமுறைக்கும் அதை கொடுத்து போயிருக்கிறான். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் முக்கியமானது. அருமையான தேவ பிள்ளைகளே, உண்மையான விசுவாசம் முதலாவது தன் பாட்டிக்குள்ளேயும், அப்புறம் லேவிசாளுக்குள்ளேயும், லேவிசாள் பாட்டி, அதுக்குள்ள இருந்து ஐனேக்கியாள் அவளுக்குள்ள குடியிருந்தது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள, அவங்க பாட்டி தாத்தா காலத்திலிருந்தே அது அப்படியே வருகிறது இல்லையா? ஸோ உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும், ஒவ்வொரு செயல்களும், உங்களுடைய ஒவ்வொரு காரியமும் உங்களுடைய தலைமுறையை உருவாக்குகிறது அல்லது பாதிக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர்கள் 2 பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தான் தீமோத்தேயுனுடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது. உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் ஒரு தாக்கத்தை உருவாக்க வேண்டும். நான் கவனிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு குழந்தைகளும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், ஜபமாயிருக்கட்டும், அவருடைய நம்பிக்கையா இருக்கட்டும், அவருடைய வாழ்க்கையில் வருகிற அந்த இரக்கமுள்ள சுபாவமா இருக்கட்டும், தேவன் மேல் இருக்கிற பற்றுதலாக இருக்கட்டும், இதை எல்லாமே ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற ஸ்திரீயின் இடத்துல இருந்தான் அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது. ஆண்களுக்கு என்று வேதத்தில் பல சிறப்பு செயல்களை ஆண்டவர் பட்டியலிட்டு கொடுத்திருந்தாலும், குறிப்பாக பெண்களை ஆண்டவர் சில முக்கியமான பகுதிகளில் பயன்படுத்துகிறார் பாருங்கள். அதில் ஒன்றுதான் இந்த ஆவிக்குரிய இடத்தில் பயன்படுத்துவது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த குடும்பத்தில் ஒரு பெண் முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறாளோ, இயேசுவை அறிந்து கொள்ளுகிறாளோ, யோசுவா 24:15 சொல்லப்பட்டது போல, நான் கர்த்தரையே சேவிப்பேன், அவரே என் தெய்வம் என்று முடிவெடுக்கிறாளோ, அதற்கு பின் வருகிற அந்த காலங்களும் அந்த நேரங்களும் மாறிவிடுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 2வது காரியம், a woman's words shape the atmosphere of the home. ஒரு பெண்ணோட சொற்கள் அந்த வீட்டின் சூழலை வடிவமைக்கிறது. உங்களுடைய வார்த்தை குணப்படுத்தவோ அல்லது காயப்படுத்தவோ கூடும். உங்கள் வார்த்தை உருவாக்கவோ அல்லது அதை நிர்மூலமாக்கவோ உதவி செய்யும். நீங்கள் பேசுகிற வார்த்தை தான் உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தின் மிகப்பெரிய பகுதி, தாக்கத்தை உருவாக்கக்கூடியது. நீங்கள் பாருங்கள், நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும் என்று வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது பெண்களுக்கானாலும் சரி, ஆண்களுக்கானாலும் சரி, மெதுவான பிரதியுத்தரம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எரியிற தீயில எண்ணெயை ஊத்துறது மாதிரி சிலருடைய வார்த்தைகள் இருக்கும். சிலருடைய வார்த்தைகள் ஒன்றை தூண்டி விடுறது மாதிரி இருக்கும். சிலருடைய வார்த்தைகள் கோபமானதாகவே இருக்கும். சிலருடைய வார்த்தைகள் எரிச்சலானதாகவே இருக்கும். சிலர் ரொம்ப மெதுவாக தான் பேசுவாங்க, ஆனால் அதுதான் சின்ன நெருப்பு, காட்டு தீயை கொளுத்துற மாதிரி எரிய விட்டுரும். இவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க, யாருக்கிட்ட எங்கே போடணுமோ போட்டு அவங்கள செய்ய வச்சிருவாங்க. அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விசேஷித்த ஆவி. அப்படிப்பட்ட ஆவியுடையவர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென் சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் தெரியாமல் கூட சொல்லிடக்கூடாது. மெதுவா, தட்ஸ் கால் இன்ஃப்ளூன்சிங் அதர்ஸ். இன்னொருத்தரை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுவாங்க தன்னுடைய வார்த்தையினால, ஒருவரை செய்ய தூண்டுவார்கள். இவர்கள் கேட்க மாட்டாங்க, இன்னொருத்தரை கேட்க வைப்பாங்க. இதெல்லாம் ஒன்று தான், ஒரே கேட்டகரிகளில் தான் வரும். நீங்கள் பேசினாலும் இன்னொருவரை பேச வைத்தாலும் ரெண்டும் ஒரே கேட்டகரி தான். இது பெண்களுக்கான சில ஆலோசனைகளில் ஒன்று. ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே,
அமைதியான பீஸ்ஃபுல் வேர்ட்ஸ் குடும்பத்துக்குள்ள சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும். உங்கள் சத்தம், உங்கள் வார்த்தை வெறும் சத்தமாயிராதபடி அது குடும்பத்துக்குள்ள அமைதியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வருகிறதா இருக்க வேண்டும். ஒரு குடும்பம் மிக அதிகமாக, குடும்பம்னு இருந்தாலே பிரச்சனைகள் இருக்கும். வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா வீட்டுக்குள்ளேயும் குழப்பம் இருக்கும், சண்டை இருக்கும், ஆர்கியூமெண்ட் இருக்கும். சில குடும்பத்தில் அடிதடி கூட இருக்குது. சில இடத்துல உச்சிமுடி பிடிச்சி சண்டை போடுற இடமும் இருக்குது. நானும் என் கண்களால் சில இடங்களில் பார்க்கவும் செய்திருக்கிறேன். அப்படியெல்லாம் இருக்கும். சில இடத்துல ஆர்குமெண்ட் இல்லாத வீடு இருக்காது, சண்டை இல்லாத வீடு இருக்காது, கருத்து வேறுபாடு இல்லாத வீடு இருக்காது. இது எல்லாம் இருந்தாலும் ஒரு அமைதியான சொற்கள் உள்ள வார்த்தை எல்லாவற்றையும் அமைதிப்படுத்தும். ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு மீட்டிங்க்கு போயிருந்த 2 பேர் பயங்கரமா ஆர்கியூ பண்றாங்க. அந்த ஆர்கியூமெண்ட்டை பார்த்தா, இத்தனைக்கும் அவங்க அப்பா இவங்களான்னு யோசிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு ஆர்கியூமெண்ட், சத்தமா பேசுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வார்த்தையால் முட்டிக்கிறாங்க, மோதிக்கிறாங்க. நான் அமைதியாக எழும்பி போய் 2 பேருக்கும் ஒரு டீ எடுத்துட்டு வந்து முன்னாடி வச்சு, ஐயா 2 பேரும் கொஞ்சம் சத்தம் போடாமல் இதை கொஞ்சம் குடிங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு, என்னத்தை சொல்லி சமாதானப்படுத்துறது? சொன்னேன், 2 நிமிஷம் இந்த டீயை மட்டும் குடிங்க, எதுவும் பேசாதீங்க. இப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது நடுவில் மெதுவாக சொன்னேன், ஆண்டவர் ஏதாவது உங்களுக்கு வாக்குத்தத்தம் ரீசெண்டாக கொடுத்தாரா அப்படின்னு ஒருத்தரை பார்த்து கேட்டேன். அழ ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நினைச்சதும் திருப்பி சொல்றாரு, சார் என்னை ஆண்டவர் இப்படி பயன்படுத்த நினைக்கும் போது நான் இப்படி பேசியிருக்க கூடாதே. சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை தரும்படி நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபித்து கேட்டு வச்சுக்கணும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படிப்பட்ட வார்த்தைகள், அப்படிப்பட்ட செயல்கள் உங்களிடத்திலும், எல்லா பெண்களுக்குள்ளும், எல்லா குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்க வேண்டும். உங்களுடைய வார்த்தை ஒருத்தரை என்கரேஜ் பண்ணுகிறதா இருக்க வேண்டும், சமாதானத்தை கொண்டு வருகிறதா இருக்க வேண்டும், சந்தோஷத்தை கொண்டு வருகிறதா இருக்க வேண்டும். அது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் ஒரு ஸ்டெப் மேலே தூக்கி விடுறதா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அறிவு சார்ந்த காரியங்களை பேச வேண்டும், உயர்வு சார்ந்த காரியங்களை பேச வேண்டும், மகிழ்ச்சி சார்ந்த காரியங்களை பேச வேண்டும், ஆசீர்வாதம் சார்ந்த காரியங்களை பேச வேண்டும். எதிர்மறையான காரியங்களை பேசுவதை விட்டுவிட வேண்டும். பொதுவாகவே பெண்கள் கொஞ்சம் பலவீனமானவர்கள் என்று வேதமே சொல்லுகிறது. அது நாங்க சொன்னா நீங்க ஒத்துக்கவும் மாட்டீங்க. அதனால தான் அடிக்கடி பைபிள் எடுத்துட்டு வந்து பலவீன பாண்டம்னு எழுதியிருக்குது பாரு, அதுக்கும் நீங்க 1008 விளக்கம் வச்சிருப்பீங்க, கண்டிப்பா வச்சிருப்பீங்க. பலவீனம், கணவன் மேல இருக்கிற பற்றுதல், பொசசிவ்னஸ், அதை யாருக்கும் விட்டு கொடுக்கவும் கூடாது, விட்டு கொடுக்க முடியாது. அதுல ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும். ஆர்கியூமெண்ட்னு வந்துருச்சுன்னா ஜெயிச்சே ஆகணும், அதுல தோத்தே போயிடக்கூடாது. என்ன ஆனாலும் அவர் சொல்றது கரெக்டா இருக்கும், 100க்கு 100 கரெக்டா இருக்கும், ஆனாலும் அது தப்பு அப்படின்னு சொல்லி ஆகணும், ப்ரூவ் பண்ணிடணும். அப்பதான் அவங்க நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு உணர்வாங்க. அந்த உணர்ச்சி அதுதான் பலவீனம்னு ஆண்டவர் வேத வசனத்தில் சொல்லியிருக்கிறார். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, முயலுக்கு 4 கால். ஆனால் அவங்க பிடிச்சது 3 கால் அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. 2 காலை சேர்த்து பிடிச்சிட்டு 2 கால் தான் சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. பரவாயில்ல. அப்புறம் அவர் யோசிப்பார், இல்லை வீட்டில் இருக்க சரியான லூஸு அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அது பலவீனம் அப்படிங்கிறத மாதிரி அதை காண்பிக்கிறது. ஆனால் எல்லா குடும்பத்திலையும் குழப்பங்களும் இருக்கத்தானே செய்யுது. அதை எப்படி முன்னேற்றத்துக்கு ஏதுவானதாக கொண்டு போக முடியும்னு பார்க்கிற குடும்பம் தான் செழிக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். எல்லா வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கும். அதுலயும் குறிப்பா அந்த நாத்தனார் பிரச்சனை, குறிப்பா 2 இந்த கோ சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்குள்ள அது என்ன சொல்லுவாங்க நம்ம ஊர்ல தமிழ்ல, அந்த கோ சிஸ்டர்ஸ்க்கு என்ன பேர் சொல்லுவாங்க தெரியாதோ யாருக்கும்? இந்த இப்போ நானும் என்னுடைய சகோதரனும்
திருமணம் பண்ணியிருக்கிறோம், எனக்கு மனைவி இருக்கிறாங்க, அவனுக்கு மனைவி இருக்கிறாங்க, அவங்க 2 பேரும் உறவை என்ன சொல்லுவோம், தங்கச்சி தானோ, அக்கா தங்கச்சி தானோ, வேற ஒன்றும் கிடையாதோ. சரி. ஆனால் இங்கிலீஷில் கோ சிஸ்டர்னு இருக்குது இல்லையா? ஆமாம், அது கோ சிஸ்டர் இல்லை, கோஆர்டினேட் ஆகாத சிஸ்டர்ஸ். என்னைக்கும் கோஆர்டினேட் ஆகாது. அப்புறம் இந்த மாமியார் மருமக சண்டை. எந்த தாயும் தான் எதனால இந்த சண்டை வரும் அப்படின்னாலே அதிகமாக எந்த பெண்ணும், நீங்களும் நாளைக்கு அந்த இடத்துல வரும்போது அப்படித்தான் உணர்வீங்க. தான் பால் கொடுத்து கஷ்டப்பட்டு பெற்றெடுத்து அவங்க வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு நீ தான் நல்ல பொண்ணா இருக்கும் அப்படின்னு நம்பி உன் கையில் பிடிச்சி கொடுக்குற வரைக்கும் அவங்க பணி இன்றியமையாத பணி. அதை எல்லாரும் ஒத்துக்குவோம். ஒத்துக்கிறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், அது ஒரு பெரிய பணி. அவனுக்கு பார்த்து பார்த்து செஞ்சு, அவனுக்கு இதுதான் பிடிக்கும், இது பிடிக்காது, இது செய்யுது அப்படின்னு எல்லாம் செஞ்சு கொடுத்து கல்யாணம் பண்ணி 3 மாதம் கழித்து பார்க்கும்போது அந்த தாய்க்கு முன்னாடி அடிமையாக தன் மகனை இன்னொருத்தி ஆளுகை செய்வதை எந்த தாயாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லா தாயும் அதுக்கு தான் நின்று ஃபைட் பண்ணுவாங்க. ஒரு தாயும் தன் மகன் கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணப்படுகிறதையோ அல்லது அவனை கீழே கொஞ்சம் அப்படி நீ பார்க்கறது மாதிரியோ அல்லது அவனுக்கு ஏதோ ஒன்றுனா இந்த தாய் எழுந்து நிற்பாங்க. மத்திய பிரதேசத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த வெள்ளத்தில் தண்ணியில் மூழ்கி நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதில் ஒரு அம்மா அந்த கடைசி நேரம் வரைக்கும் போராடி இருக்குது, தன் மகனை அணைச்சி பிடிச்சிட்டு இருக்காங்கல்ல. அதில் அந்த சகோதரி, தகப்பன், தாய் 3 பேரும் உத்தரகாண்டில் இருக்கிற நம்முடைய பாஸ்டர் ஜேக்கப் ஜூலியஸ் அவருடைய குடும்பம், நம்முடைய ஒரு போதகர். நம்ம அவங்களுக்கு நம்முடைய ஒரு சசக்திகரன் ப்ரோக்ராம் மூலமாக சப்போர்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆரம்பத்தில் அந்த ஊழியம் ஆரம்பிக்கும் போது நாம் தான் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்லாம் பண்ணோம். இந்த தாய் கடைசி வரைக்கும் தன் மகனை அப்படி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு நாள் ரோட்டில் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பையன் ஒருத்தங்களை இடிச்சிட்டான். இடிச்ச உடனே அங்கே இருக்க 4 பேர் அடிக்கிறாங்க அவனை. திடீர்னு ஒரு லேடி உள்ளே பூந்துச்சு. அந்த பையனை பிடிச்சி அப்படி பின்னாடி இப்படி வச்சுட்டு, நீ அடிக்கணும் மாதிரி இருந்தால் என்னை தாண்டி அடின்னு நிற்கிது. யாருன்னு பார்த்தா அந்த பையனோட அம்மா உள்ளே வந்துருச்சு. அந்த அம்மாவுக்கு 4 பேரை பார்த்து பயம் கிடையாது. 4 பேரை பார்த்தே பயப்படாதவங்க மருமகளாகி உனக்கு பயப்படுவாங்களா? அவங்க எதிர்த்து நிற்பாங்க, தைரியமாக நிற்பாங்க. ஏன் அப்படின்னா தன் மகனை எப்படி, அவர்கள் பெற்றெடுத்த மகனை நீ எப்படி நடத்துகிறாயோ அதை பொறுத்து தான் இருக்குது அவங்க சமாதானமாக இருப்பது. அதுக்கு வேற எந்த விளக்கமும் கொடுக்க முடியாது. அதுதான் அடங்கி இருக்கும். மருமகள் எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சபையில் மருமகள் இல்லாததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்ல மாட்டீங்க. நீங்க எப்படி உங்க கணவனை நடத்துறீங்க அதை அவர்கள் தாய் பார்ப்பாங்க. அதுதான் நான் சொல்லுகிறது. இங்கே உங்களுடைய வார்த்தைகளும் உங்களுடைய செயல்களும் நீங்கள் நடத்துகிற நடத்தையும் இந்த குடும்பத்தை உருவாக்கும். அதுதான் உருவாக்கும். ஒரு பிரதர் என்கிட்ட சொன்னார், நான் அந்த குடும்பத்தில் நியாயம் தீர்க்கு நாட்டாமல் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் பாஸ்டர்ஸ்க்கு சில நேரம். அப்படி போயிருக்கும்போது சொன்னார், பாஸ்டர் இவன் என்னை திட்டுறது எனக்கு பிரச்சனை இல்லை பாஸ்டர், அடிக்கிறது கூட எனக்கு பிரச்சனை இல்லை பாஸ்டர், ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போய் தனியாக அடிக்கட்டும் தனியாக திட்டட்டும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் பாஸ்டர், எல்லாருக்கும் முன்னாடி செய்கிறா பாஸ்டர், அதான் ஏற்றுக்க முடியல. அருமையான தேவ பிள்ளைகளே, உடைய ஒவ்வொரு செயல்களும் கவனிக்கப்படுகிறது, ஒவ்வொரு வார்த்தைகளும் கவனிக்கப்படுகிறது, உடைய ஒவ்வொரு கிரியைகளும் கவனிக்கப்படுகிறது. Thirdly, a woman's character brings strength to the home. ஒவ்வொரு பெண்ணின் நற்பண்பும் அந்த வீட்டிற்கு வலிமையை தருகிறது. அந்த வீட்டுக்கு ஸ்ட்ரென்த்தே அந்த பெண் தான். நான் பார்த்திருக்கிறேன் பல குடும்பங்களில் அந்த பெண், சிலருடைய மரணங்கள் சீக்கிரமாக நடந்து விடும். அது நடந்துருச்சுன்னா அந்த அந்த
பெண் இல்லாம போனது அந்த குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். சில பெண்கள் மரணத்திற்கு பிறகும் அந்த குடும்பம் இன்னும் வலிமையாக, கூட்டாமையாக, ஸ்ட்ரென்த்தா, இணக்கமா கூடி இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க போட்டுட்டு போன விதை, அவங்க செஞ்சு வச்சுட்டு போன காரியங்கள். அதனால தான் நீதிமொழிகள் 31:30-12 சொல்கிறது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது, அவளுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேத புஸ்தகத்தில் பெண்களை குறித்து இப்படித்தான் சொல்லப்பட்டது: ஹார்ட் ஒர்க்கர், ட்ரஸ்ட்வர்தி, கம்பேஷனட், வைஸ், ஃபெய்த்ஃபுல். இதெல்லாம் ஆண்களுக்கு கூட சொல்லப்படலை. அதிக வார்த்தை பெண்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கடின உழைப்பாளி, நம்பகமானவர், கிருபை, கருணை நிறைந்தவர்கள், அன்புள்ளவர்கள், ஞானமிக்கவர்கள், விசுவாசம் உள்ளவர்கள். ஒவ்வொரு பெண்ணினுடைய, ஒவ்வொரு ஸ்திரீனுடைய நற்பண்பு தான் அந்த குடும்பத்தை பாதுகாப்பாக வைக்கும். உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்பட ஒரு பெண்ணினுடைய நற்பண்பு அவசியம். நீதிமொழிகள் 31:30 சொல்லுகிறது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் மீன், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகப்படப்படுவாள். நீங்க எவ்வளவு அழகு, எவ்வளவு உங்க அழகு இன்னொருத்தரை அட்ராக்ட் பண்றது அப்படிங்கிறது மேட்டரே கிடையாது. உங்க சுபாவம் எத்தனை பேரை அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் மேட்டர். அழகு இப்பெல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி கூட பண்ணி அழகை மெருகேற்றிக்கிறாங்க. கருப்பா இருக்கிறான் வெள்ளையாயிடுறான், வெள்ளையாயிடுறான் கருப்பாயிடுறான். முடியே இல்லாதவன் நீள முடி வச்சிருக்கிறான். காத்தடிச்சாதான் தெரியும் இது உண்மையானதா இல்லையா அப்படின்ட்டு. முடியே இல்லாதவங்களுக்கு நீள முடி வந்துடுது. திடீர்னு பார்த்தா சுருண்டு இருக்கிற முடி நீளமா தெரியுது. திடீர்னு பார்த்தா நீளமா இருக்கிற முடி சுருட்டையா காணப்படுது. என்னென்னமோ பண்ணிடுறாங்க. நீ எவ்வளவு மெருகேற்றினாலும் அழகு பேசாது, குணம்தான் பேசும். ஒத்துக்கொள்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் கவனிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவங்கலாம் இப்போ மல்டி மில்லியனர் ஆயிட்டான். அந்த காலத்துலலாம் சலூன் வச்சிருக்கிறவங்கலாம் பார்த்தா பரிதாபமாக இருப்பாங்க. இப்போ ஒருத்தட்ட ஒரு சலூன் இருந்துச்சுன்னா போதும், அவர் பெரிய பணக்காரர். அதனால நிறைய பேர் சலூன் வச்சு லேபர் ஆட்களை வச்சுட்டு அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் அடிக்கடி சொல்கிறது இதுதான், நீங்கள் சலூன் போகிறது, பியூட்டி பார்லர் போகிறதுக்குலாம் நான் எதிரானவனே கிடையாது. கண்டிப்பாக போங்க, போய் எதையாவது பண்ணுங்க. உங்கள் ஹஸ்பண்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது அல்லது நீங்கள் சம்பாதிச்சோ கொண்டு போய் எவனுக்காவது கொடுத்துட்டு வாங்க. எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஆனால் திரும்பி வரும்போது உங்களை அடையாளம் காண்ற அளவுக்கு இருங்க. அது மட்டும்தான் என்னுடைய பிரச்சனை. ஒவ்வொரு தெருக்கள்லையும் நாய் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? எல்லா தெருக்கள்லையும் நாய் இருக்கும். நம்ம தேசத்தில் நாய் இல்லாத தெருக்கள் பார்க்கணுன்னா நீங்கள் நாகாலாந்துக்கு தான் போகணும். அங்கே நாய் தெருவில் இருந்துச்சுன்னாக்கி வெட்டி கசா போட்டு குடிச்சிருவான். டெல்லியில் யாராவது உங்கள் தெருவில் நாய் இல்லைன்னு சொல்கிறவங்க இருக்கிறீங்களா? இருக்குல்ல. அதுலேயும் அது டெரிட்டரி வச்சுருக்கோம். நம்ம ஏரியாவுக்குள்ளே வேற நாயும் வரக்கூடாது, வேற ஆளும் வரக்கூடாது. புதுசாக ஆள் வந்தால் உடனே குலைக்கும். புதுசாக வேற நாய் வந்துச்சுன்னா இந்த தெருவில் இருக்கிற நாயெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கும். அது டெரிட்டோரியல் இஷ்யூஸ். அதுக்கு மட்டும்தான் அது கரெக்டாக ஃபாலோ பண்ணும். ஒரு பெண் ஒரு நாள் நடந்து வருது. அது போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் அது போட்டிருக்கிற அந்த அந்த இதை பார்த்து நாயெல்லாம் அந்த மாதிரி கத்துது. நான் படுத்திருந்தேன்னா பால்கனியில் போய் எழுதி நின்று பார்த்தேன். என்னடா அந்த நாயெல்லாம் இப்படி கத்துது அப்படின்னு பார்த்தா அது ஒரு கொடையை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்குது. சாதாரணமாக நடந்து போகலாம், பாவம் நடக்க முடியாமல் இப்படி போகுது. ஸ்டூல் மேலே ஏறி நின்று ஸ்டூலை கட்டி விட்டானுங்க காலில் போகுது. அது போகிறத பார்த்து நாய் கொலைன்னு குலைக்குது. கடைசியில் பார்த்தா எதிர்த்த வீட்டுக்குள்ளே தான் போச்சுது. ஐயா, இந்த பொண்ணு தானே அது அப்படின்னு பார்த்தா, அப்புறம் நான் கேட்டேன், இந்த பொண்ணு இந்த தெருவில் உள்ள தானே, எதுக்கு இந்த நாய் கத்துது அப்படின்னா, அது அந்த பொண்ணு தானே, அதுக்குன்னு அடையாளம் தெரியல. அங்கே அதான் பிரச்சனை. இங்கே போயிட்டு வாங்க, நல்லா செலவு பண்ணுங்க, ஆனால் அடையாளம் நாங்கள் காணணும்.
உங்களுடைய அழகு எவ்வளவு நீங்க மெருகேற்றினாலும், வேத புஸ்தகம் என்ன தெரியுமா சொல்லுது? அழகுள்ள ஸ்திரீ மூடத்தனமா அல்லது மதீனமா நடந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய அழகை குறித்து வேத புஸ்தகம் இவ்வளவு தெளிவா சொல்லுது. பன்றியின் மூக்கில் உள்ள பொன்மூக்குத்திக்கு சமானமா. பன்றின்னு சொல்றதை விட பன்னி, அது மூக்கில் இருக்கிற பொன்மூக்குத்திக்கு சமானம். அது போய் சுத்தமான இடத்துல கொண்டு போய் தன் மூஞ்சி போடும். பார்த்துருக்கீங்களா? நீங்க எவ்வளவு அழக மெருகேற்றியும் உங்களுடைய பேச்சுக்களும் நடத்தைகளும் சரியில்லாமல் இருக்குமே ஆனால், பன்றி இருக்கிற இடத்துல போகும்போது சிலர்லாம் மூக்கம் முடிக்கவும் பார்த்துருக்கீங்களா? சிலருக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு அது பிடிக்காது. தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீ இகழகப்படுவதற்கும் புறந்தள்ளப்படுவதற்கும் காரணம் நீ அல்ல, உன்னுடைய சுபாவம். உன்னை பிடிக்கும், உன் கணவனுக்கு பிடிக்கும், உன் சகோதரனுக்கு பிடிக்கும், உன் அப்பாவுக்கு கூட பிடிக்கும், உன்னை நல்லா பிடிக்கும். ஆனால் உன்னுடைய ஆக்டிவிட்டிஸும் உன்னுடைய செயல்களும் உன்னுடைய பேச்சுக்களும் பன்றியின் மூக்குத்தியில் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால உன்னை புறந்தள்ளுறாங்க. அதனால்தான் நீ ரிஜெக்ட் பண்ணப்படுகிறதாய் உணர்கிறாய். அதனால்தான் நீ ஏளனம் பண்ணப்படுகிறதாய் உணர்கிறாய். உன்னோட வேலை செய்கிறவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் they all like you, எல்லாரும் உனக்கு பிடிக்கும். as a person யாருக்கும் உன் மேல வெறுப்பு இல்லை. ஆனால் உன்னிடத்தில் இருக்கிற கிரியைகளும் சுபாவங்களும் வெறுப்பை சம்பாதிக்கிறது. இன்னொரு தடவை ஆமென் சொல்லலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும். அழகு வஞ்சனை நிறைந்தது, சௌந்தரியம் நிலையற்றது. நான் அந்த சர்ச்சில் 28 வருஷமா இருக்கிறேன். 25 வருஷமா 28 வருஷம் அந்த ஊரில் இருக்கிறேன். 25 வருஷமா நான் சிலரை பார்க்கிறேன், சிலரை ரீசெண்டாக பார்க்கிறேன். அந்த காலத்தில் பார்க்கும்போது இருந்த அது இப்போ இல்லை, எல்லாம் மாறி போயிட்டே இருக்கு. இப்போ அங்கே உட்காந்துட்டு சிலர் யோசிக்கிறாங்க, உங்ககிட்ட மட்டும் என்ன இருக்கவா செய்யுது, இங்கேயும் தானே குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். அன்னைக்கு வித்தியாசமாக இருந்துச்சு, யங்காக இருந்தேன், சாம் சொல்லும்போதே அழகாக சொன்னாங்க, ஸ்மார்ட், பியூட்டி. இப்போ பக்கத்தில் வந்தாலே பேச்சு என்ன நீங்கள் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க, என்ன நீங்கள் மெலிஞ்சிட்டீங்க, இல்லைன்னா குண்டாயிட்டீங்க, என்ன உங்கள் முடியெல்லாம் இப்படி ஆயிடுச்சு, என்ன உங்கள் தலையெல்லாம் இப்படி ஆயிடுச்சு, எல்லாம் மாறிடுது. அது ஒரு குறிப்பிட்ட காலம்தான். அதுக்கு பிறகு நீ அதுக்கு என்னதான் அதுக்கு நீங்க பூசிட்டு வந்தாலும் அடிக்கிற வெயிலுக்கு உங்களை காமிச்சு கொடுத்துரும். அப்ப அது முக்கியம் இல்ல, நல்ல சுபாவங்களை வளர்ப்பது தான் முக்கியம். கவனிக்கிறவர்கள் சத்தமா ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்போ உங்களுடைய கேரக்டர் பிரிங்ஸ், சுபாவம் உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் அட்மாஸ்பியரை கொண்டு வரும். ஏன் இஷ்டம், நான் எப்படி வேணாலும் இருப்பேன், நான் எப்படி வேணாலும் போகலாம். இல்லை சகோதரியே, நீ வெளியில போயிட்டு வரும்போது, நீ வீட்டுக்குள்ள வரும்போது எதை கொண்டு வருகிறாய்? நீ வெளியில இருக்கிற, நீ வேலை ஸ்தலத்தில் இருக்கிற, நான் சில இடத்துல சொல்லுவேன், நீங்க வேலை செய்கிற இடத்துல நீங்க 4 பிரச்சனை எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு நீங்க போறீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருங்க, அந்த வேலைக்கு போகாதீங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனை அங்க விட்டுட்டு வர தெரியல, அதை அங்கேயே விட்டுட்டு இங்க போக தெரியல, இங்க எடுத்துட்டு போய் அங்க இருக்கிறவர் அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் குழப்பி எல்லா அந்த அட்மாஸ்பியரே நீங்க குழப்புறவங்களா இருக்கக்கூடாது, அட்மாஸ்பியரை ஸ்ட்ரென்தன் பண்றவங்களா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்பர் 4, women carry the power of encouragement. பெண்கள் ஒவ்வொருவருக்கும் ஆக்கத்தை கொடுக்கிற, ஊக்கத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பல குடும்பங்கள் கடினமான காரியத்தை கூட கடந்து வந்திருக்கிறது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், பல கடினமான சூழ்நிலைகளை கடந்து வந்திருந்தாலும்
அந்த கிவ் அப் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வருது பாருங்க. பெண்கள் அந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. அவங்க நிற்பாங்க, பார்த்துக்கலாம். திடீர்னு வீட்டுக்காரருக்கு வேலை போயிடும், திடீர்னு பிஸ்னஸில் ஏதோ ஆகிடும், அவர் இடிஞ்சு போய் உட்காந்துருப்பார். அடுத்து என்ன செய்வது? சகோதரி சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். புத்தி உள்ள ஸ்திரீ எங்கேயாவது வச்சிருப்பாங்க, எங்கேயாவது டப்பாவை திறந்து, இதுதானே உங்களுக்கு பிரச்சனை, இருந்தாங்க, இதானே உங்களுக்கு இது, நான் அங்கே பண்ணி வச்சிருக்கேங்க, கவலைப்படாதீங்க. சில சகோதரிகள் சொல்லுவாங்க, ஒன்றுமே இல்லைன்னாங்க, என்னங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்க கூட இருக்கிறேன். எனக்கு ஒரு குடும்பத்திற்கு போயிருந்த ஆலோசனை சொல்றதுக்கு, இந்த குடும்பத்தில் பிஸ்னஸில் ஒரு பெரிய தோல்வி. இந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, நல்ல பெரிய வீடு, வசதி வாய்ப்பாக இருந்தவங்க, பாஸ்டர் ஸ்லம்மில் போய் இவர் கூட உட்காரனாலும் நான் ரெடி பாஸ்டர், இவர் எதுக்கு மனசு கவலைப்படணும், தைரியமாக இருக்க சொல்லுங்க பாஸ்டர். ஒரு பெண் அந்த குடும்பத்திற்கு ஊக்கத்தையும் தைரியத்தையும் கொடுக்கிறவள். நீங்க எப்படி சகோதரியே, ஒரு சின்ன காரியம் வந்த உடனே அவங்கள நோய் நோய்னு குத்தி காமிக்கிறாளா, இதை நீ செய்யலை, இதை நீ பண்ணலை அப்படின்னு சொல்றாளா? நீங்க ஒண்ணுமே பண்ணாலும் பரவாயில்ல. இந்த ஜென்சி அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு இது புது பேரை கொடுத்து, அந்த அது எந்த ஏஜ் குரூப்பு? ஒரு 18 24 25 வயசு வரைக்குமா என்னமோ தெரில, எனக்கு தெரியாது. இந்த ஜென்சி அப்படின்ட்டு எனக்கு ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன். அதில் இருக்குது, ஒரு பெண் சொல்கிறா, நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, நான் நல்லா சம்பாதிக்கிறேங்க, எனக்கு மாதம் 2 லட்சம் ரூபா சம்பளம் வருது, என்னை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டு வீட்டில் அவர் 10,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு ஒன்றுமே செய்யலைனாலும் வீட்டில் அவர் சந்தோஷமாக என்னைய புரிஞ்சு என் கூட இருந்துக்கிட்டாருன்னா போதும், நான் அவரை பார்த்துக்கிறேன். அந்த வேர்டு எனக்கு பிடிச்சது, நான் அவரை பார்த்துக்கிறேன். ஒரு காலம் இருந்துச்சு அவர் தான் இவ்வளோ பார்த்துக்கணும்னு இருந்துச்சு. இப்போ பெண்கள் தலை தூக்கி சொல்றாங்க, நான் பார்த்துக்கிறேன், குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், ஐ அம் ரெடி. என்கரேஜ்மெண்ட் நெவர் கம்ஸ் உங்க வெளியில இருந்து வரப்போறது இல்லை, அது உங்களுக்குள்ள இருந்தா வெளியில வரணும். உங்களை அதற்காகவே உங்கள் வீட்டுக்குள்ள வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஜெபிக்கிற ஒரு மனைவி, பரிவுள்ள ஒரு தாய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விசுவாசம் உள்ள ஒரு பாட்டி தீமோத்தேயுக்கு இருந்தது மாதிரி, உங்கள் குடும்பத்துக்குள்ள ஜெபிக்கிற தாயாகவும் ஆராதிக்கிறவர்களாகவும் விசுவாசம் உள்ளவர்களாகவும் பரிவுள்ளவர்களாகவும் இருக்கிற பெண்களாக நீங்க வீட்டுக்குள்ள இருக்க வேண்டும். சில வீட்டுக்குள்ள போயிட்டு வந்தா ரொம்ப ஆனந்தமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நான் யாருங்கிறது முக்கியமா இருக்காது. நான் சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். நான் அவங்கள பார்த்து ஆறுதல் சொல்லி ஜோம் பண்ணுறதுக்காக போனால், அவங்க என்னைய உட்கார வச்சு எனக்கு ஜோம் பண்ணி என் தலையில் சிலுவையும் போட்டு என்னை ஆசீர்வதிச்சு, பெண் அவங்களுக்கு இருக்கிற அதிகாரம், அவங்களுக்கு இருக்கிற கிரியை அது வெளிப்படும். அந்தந்த நேரங்கள் வரும்போது அப்படி வெளிப்படும். அது அவங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் நமக்கு காண்பித்து கொடுக்குது. நாம சில நேரத்தில் சிலருக்கு போய் இதை செய்யலான்ட்டு போனால் அவங்க நமக்கு செய்வாங்க. இந்த பெண் சாலிடா இருக்கிறவங்க. நீங்கள் எப்போதும் மற்றவரிடத்திலிருந்து எடுக்கிறவர்களாக இல்லை, நீங்க கொடுக்கிறவர்களாக மாறணும். நான் சொல்றது பணத்தை குறித்து அல்ல. நீங்க மற்றவங்களுக்கு உற்சாகத்தையும், மற்றவங்களுக்கு விசுவாசத்தையும், மற்றவங்களுக்கு ஜப நற்பண்புகளையும், உங்களை பார்க்கும்போது ஒருத்தருக்கு தெரியணும் இவங்க ஜபிக்கிறவர்கள். எத்தனை பேர் உங்க வீட்டுக்குள்ள நீங்க பைபிள் வாசிக்கிறது உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியும், உங்கள் கணவனுக்கு தெரியும், அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கு தெரியும்? எத்தனை பெண்கள் நீங்கள் ஜெபிப்பது மற்றவர்களுக்கு தெரியும், நீங்கள் ஆராதிப்பது மற்றவர்களுக்கு தெரியும்? நான் என்னுடைய சின்ன வயசுல இருந்த என்னுடைய தாயை நான் பார்த்திருக்கிறேன். அவங்க பைபிள் வாசிக்கிறதையும் பார்த்திருக்கிறேன், அவங்க ஜெபிக்கிறதையும் பார்த்திருக்கிறேன். அதுதான் இப்பவும் தூண்டும். அம்மா இப்படி செஞ்சாங்க, அதை செய்யணும், அதை விட்டுறக்கூடாது. அவங்க இறந்ததுக்கு பிறகு நான் அவங்க பைபிளை கையில் எடுத்து பார்த்தா, இந்த பைபிளில் அங்கங்கே வசனத்துக்கு மேலே கோடு போட்டு, அவங்க 3ஆம் கிளாஸ் வரைக்கும் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படித்தவங்க, அவங்களுக்கு எழுத்து அவ்வளோ தெளிவாக வராது. ஆனால் அதுக்குள்ள அந்த வசனத்தில் கோடு போட்டு, என் பேர் அங்கே இருக்குது, என் தம்பி பேர் அங்கே இருக்குது, என் அக்கா பேர் அங்கே இருக்குது, அவங்களுடைய பேர பிள்ளைங்க பேர் இருக்குது, மருமக்கள் பேர்லாம் சில இடத்துல இருக்குது. அவங்க பைபிள் பேசுது, அவங்க இந்த வசனத்தை பார்த்துருக்குறாங்க, இந்த வசனத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. மரித்தும் பேசுகிறார்கள்.
அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு உங்க பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது இல்லை, உங்க குடும்பம் எப்படி இருக்குங்கிறது அப்படி இல்லை. நீங்க செய்கிற செயல் பின்னாட்கள்ல உங்க குடும்பத்தை வடிவமைக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், உங்களோட மெதுவா பேச விரும்புகிறேன், ஆனா ஒரு வார்த்தையும் தெளிவா உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். இன்னொரு தடவை சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பெண் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த குடும்பத்துக்கு அவங்க தான் ப்ரொடெக்டர். என்கரேஜ்மெண்ட் மட்டும் இல்லை, அவங்களே பாதுகாப்பா இருப்பாங்க. அப்படியே அரண் மாதிரி இருப்பாங்க. அவங்க குடும்பம் வந்து ஒரு கவசம் மாதிரி. அவங்கள மீறி எதுவும் நடக்க முடியாது. அங்க எங்க வீட்டில் நான் போன மாசத்துல ஒரு தடவை சொன்னேன், எங்க வீட்டை சுத்தி செய்வனை வைக்கிறவங்க ஒரு சிலர், செய்வனை அவங்களோட தொழிலே செய்வனை பண்றது. எங்க அக்கா ஒரு தடவை லேட் நைட்டு உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது வீட்டு வாசல்ல கோழியை அடிச்சு, கோழி ரத்தத்தை ஊற்றி, முட்டையை வச்சு, எலுமிச்சம்பழத்தை வச்சு வைக்கிறதெல்லாம் பார்த்து மயக்க முட்டை விழுந்து அந்தாலும் தூங்கிட்டா. ஒன்றும் சேதப்படுத்தினதில்லை, ஒன்றும் எங்களை எதுவும் பண்ணதில்லை. எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த நம்ம ஊர்ல அந்த சிகப்பு கலர்ல என்ன குங்குமமா, அதை வச்ச எலுமிச்சம்பழத்தை வச்சே எங்க அம்மா எனக்கு கழுவிட்டு ஜூஸ் போட்டு கொடுத்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒன்றும் சேதப்படுத்தினதில்லை. காரணம் என்ன தெரியுமா? எங்க அம்மா அங்க நிற்கும் போது ஒரு அரணா, ஒரு கவசமா, பிசாசை தொடர்னுமா இருந்தா, என் பிள்ளைகளை தொடர்னுமா இருந்தா, என் கணவனை தொடர்னுமா இருந்தா, என்னை தொட்டுட்டு நீ அங்க தொடு. அவங்களுடைய ஜப வாழ்க்கையும் அவங்களுடைய நடைமுறையும் அப்படி இருந்துச்சு. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் உங்க ஒவ்வொருவருக்குள்ளேயும் இப்படிப்பட்ட கிரியைகள் உள்ள வரட்டும். உங்களுடைய ஜபத்தை உங்க பிள்ளைகள் பார்க்கணும், உங்க கணவன் பார்க்கணும், உங்களுடைய ஆராதனை. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை எனக்கு வரும், வீட்டில் சண்டை போடுற சத்தம் வரக்கூடாது, துதிக்கிற சத்தம் வரணும், ஆராதிக்கிற சத்தம் வரணும். வீட்டுக்குள்ள ஆர்கியூ பண்ற சத்தம் வரக்கூடாது, தேவனை மகிமைப்படுத்துகிற சத்தம் வரணும். நல்லா கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். வேதத்தில் 1 சாமுவேல் 25:33 பார்த்தீங்கன்னா, அபிகேல் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணியை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அந்த அபிகேல் என்பவள் அந்த நாபால் வீட்டுக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்று தெரிந்தவுடன், தாவீது சொல்லி அனுப்பியிருப்பான், எனக்கு கொஞ்சம் உதவி செய்யணும்னு சொல்லி அனுப்பியிருப்பான். அந்த மனுஷன் கொஞ்சம் திட்டி அனுப்பிவிட்டான். அபிகேல் இது தெரிந்தவுடன் ஓடி முன்னாலே போய் புத்தியா ஞானமா தன் குடும்பத்தையும், தன் குடும்பத்துக்கு எந்த தீங்கும் வராதபடி அரணா நின்று அவ பாதுகாக்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, குடும்பத்தின் ஆசீர்வாதமும் குடும்பத்தின் பிரச்சனைகளும் உன் கரத்தில் இருக்கிறது. நீ எவ்வளவு தூரம் உன் குடும்பத்தை பாதுகாக்கிறாய், எவ்வளவு தூரம் உன் குடும்பத்திற்கு நீ கவசமாய் இருக்கிறாய். அபிகேலின் ஞானம் ஒரு அழிவையே தடுத்தது, ஒரு பேரழிவு என்று சொல்லலாம், அதை தடுத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளுடைய குடும்பத்திற்கு சமாதானத்தை கொண்டு வந்தது. அதை திருப்பி வந்து ஞானமா தன் கணவனிடத்துல சொல்லும் போது வேதவசனம் சொல்லுகிறது, அவன் செத்த நாயை போல ஆனான். ஒவ்வொரு கிரியையும் நான் அடிக்கடி யோசிப்பேன். சிலருடைய குறைகளை எடுத்து வச்சு அதையே திருப்பி 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 சொல்லிக்கிட்டு இருப்போம். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இன்னொருத்தருடைய குறைகள், எல்லார்கிட்டையும் குறைகள் இருக்கும். நான் இன்னொருவரை திருப்திப்படுத்த முடியாது, நீங்கள் இன்னொருவரை திருப்திப்படுத்த முடியாது. எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும். அந்த குறைகளை மேன்மைப்படுத்தாதபடி குறைகளில் நிறைவை காண்பதுதான் சிறந்தது. ஆமென் சொல்லுவீர்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 5வது, a woman influence beyond the home. ஒரு பெண்ணின் தாக்கம் வீட்டை தாண்டியும் இருக்கும். அவங்க வீட்டுக்குள்ள எப்படி இருக்கிறாங்களோ, அவங்க பிள்ளைகளுடைய ஆட்டிடியூடும், அவங்களுடைய கிரியைகளும், அவங்களுடைய சந்ததியும், அது வீட்டை தாண்டியும் அவங்களுடைய அந்த பிரபாவ், அந்த தாக்கம், அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வெளியில தெரியும். அது அவங்க நடந்துக்கிற அந்த நடைமுறைகளும் கிரியைகளும் இருக்கு பாருங்க, வெளியில எங்கேயோ கிரியை செய்யும். எனக்கு
ஞாபகம் இருக்கிறது. என்னுடைய தாயை குறித்து சொல்ல வேண்டும், ஆனால் நான் அடிக்கடி அவர்களை குறித்து சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. அவங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் ஒரு தாக்கத்தையும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸையும் உண்டாக்கும். நான் சில நேரங்களில் யோசிப்பேன், கடின உழைப்பு உழைச்சோம், படித்தோம், இப்படி பண்ணோம், அப்படி பண்ணோம், அதனால் இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினச்சா, நான் சில நேரத்தில் அதை நினச்சி ஐயோ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, பிகாஸ் ஆஃப் மை மதர்னு சொல்கிற இடம் பல இடங்கள் இருந்திருக்கு. 96வது வருஷம், அப்போ நான் பைபிள் காலேஜில் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது சிவகாசியில் வச்சு ஒரு கன்வென்ஷன் நடந்துச்சு, ஒரு பெரிய கன்வென்ஷன். அதுக்கு பிரசங்கியார் வந்து நெல்லை ஜெபராஜ். யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த காலத்தில் ஒரு பழைய ஒரு பயங்கரமான ஒரு ஊழியக்காரர். அவர் வந்திருந்தார். அப்போ நான் ஸ்டூடெண்ட்டு தானே, எப்படி நமக்கு ஸ்டூடெண்ட்டாக வர்ற சிலரை பார்த்துருக்குறோம் இல்லையா, அது மாதிரி நானும் உதவி செய்கிறேன். அவருக்கு டீ எடுத்து கொடுக்க, அவருக்கு தண்ணி கொடுக்க. அப்போல்லாம் அவ்வளோ பெரிய ஊழியக்காரர் பக்கத்தில் போகிறதே பெரிய விஷயம். தண்ணி எடுத்து கொடுக்க, அவருக்கு டீ கொடுக்க, ஈவினிங்கில் அவரை சாப்பிட வைப்பாங்க. நான் பக்கத்தில் நின்று அவருக்கு எதெல்லாம் கொடுக்கணுமோ கொடுத்து எல்லாம் முடித்து 3வது நாள் கன்வென்ஷன் முடிஞ்சு அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டீ கேட்டார். நான் அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்து அவர் தூங்க போகிற நேரத்தில் என்னை கேட்டார், உனக்கு எந்த ஊர் தம்பி, நல்லா வேலை செய்கிற, நல்லா என்னை கவனிச்சுக்கிட்ட அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கு கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில் எந்த இடத்துல? நான் நிறைய தடவை அங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய ஊர் அச்சன்குளம் அப்படின்னோடனே, அச்சன்குளமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார் என்கிட்ட. அங்கே ஒரு ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு அந்த தெருவு இப்படி போகும், சின்ன தெருவு தான். அங்கே ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்க பேர் எனக்கு மறந்துருச்சு, ஹைட்டாக இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப குடிப்பார். அவங்களுக்கு 2-3 பிள்ளைகள். நான் ஆரம்ப ஊழியத்தில் வரும்போது அவங்க கையில் காசே இருக்காது. நான் போன உடனே எங்கேயாவது போய் கடன் வாங்காது என் கையில் காசை கொடுப்பாங்க. அவங்க வைக்கிற சமையல், அவங்க பண்ணுற அவியல் மாதிரி என் வாழ்க்கையில் எங்கேயும் சாப்பிட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அவங்க பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, ரொம்ப காலம் ஆயிடுச்சு. நான் அப்புறம் ஊழியத்தில் ரொம்ப ஆண்டவர் ஆசீர்வதிச்சு நான் ரொம்ப பல நாடுகளுக்கு அங்கங்கெல்லாம் போயிட்டேன். இப்போ அந்த ஊருக்கு வர்றதில்லை. உனக்கு அவங்கள தெரியுமா, எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே நான் தான் அவங்க பையன் பாஸ்டர் அப்படின்னேன். அவங்க பேர் தீபம். எஸ், தீபம். ஹஸ்பண்ட் பேர் யோவான். ஆமா 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 ஆமா. கீழே உட்காந்துருந்தவர் எழும்பிட்டாரு. எழும்பி என்னை இருக்க கட்டி பிடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் என்னை நிப்பாட்டி ஜெபம் பண்ணாரு. அப்போ அவருக்கு ஓரளவுக்கு வயசாயிடுச்சு. அவர் சொன்னார், நான் இன்னும் எவ்வளோ காலம் இருப்பேன்னு எனக்கு தெரியாது. என் மனசார எனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தையும் எனக்குள்ள இருக்கிற அத்தனையும் நான் உனக்குள்ள தர்றேன். இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு தாயோட இன்ஃப்ளூயன்ஸ். எங்க அம்மா பணத்தையோ பொருளையோ சம்பாதிக்கல. இப்ப ரீசெண்டா போயிருந்து உட்கார்ந்துருக்கிற ஒரு வயசான பாஸ்டர் சென்னையில், அவர்கிட்ட போய் உட்காந்துருக்கும் போது ஐ எம் ஃப்ரம் ஹியர் அப்படின்னு, உங்களை பார்த்தா உங்களுக்கு அவங்கள தெரியுமா இருக்கும், அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னோன்னு உட்காந்து அழுகிறாரு. நான் உங்க பையன் சொன்னோன்னு உட்காந்து அழுகிறாரு. என்னை அவர் ஒரு சேர்ல உட்கார்ந்து இருந்தார். அவரால் எழும்பி வர முடியல. இங்க வா அப்படின்னு பக்கத்தில் கூப்பிட்டு என்னைய பக்கத்தில் உட்கார வச்சு என் கையை டைட்டா பிடிச்சி ஆசீர்வதிக்கிறாரு. சொல்றாரு, என் ஆசீர்வாதத்தில் என்னுடைய வார்த்தைகள்னால என் பிள்ளைகளை நான் எப்படி ஆசீர்வதிப்பனோ அப்படி நான் ஒன்னு ஆசீர்வதிக்கிறேன். ஒரு தாயோட இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு சகோதரியோட இன்ஃப்ளூயன்ஸ். நீங்க எதை விதைக்கிறீங்க, எதை பண்றீங்க, எதை செய்றீங்க, ஒவ்வொன்றும் கணக்கில் வைக்கப்படுகிறது. அது இன்னைக்கு எங்கேயோ கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குங்க, எங்கேயோ கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. ஸோ ஒரு விமனோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பியாண்ட் த ஹோமா இருக்கும். வீட்டுக்குள்ளேயும் அந்த தெருவுலையும் பார்த்தா அவ்வளவா பெருசா தெரியாது, ஆனா அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எங்கேயோ இருக்கும். இவங்க படிக்கல, ஒன்றும் தெரியலன்னு நினச்சிட்டு இருப்போம், பட் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பயங்கரமாக இருக்கும். லெட் இட் பி லைக் தட் இன் யுவர் லைஃப்.
உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதாக இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் தலைமுறைகளை கட்டி எழுப்ப பெண்களை பயன்படுத்தி இருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் குடும்பத்திற்காக தினமும் ஜெபிக்கிறவர்களாய் மாறுங்கள். உங்கள் வாழ்வும் உங்களுடைய வார்த்தைகளும் உங்கள் குடும்பத்திற்கு என்கரேஜ்மெண்ட், ஊக்கமளிக்கிறதாய் வரட்டும். ஞானமாய் உங்கள் குடும்பத்தை கட்டுங்கள். தேவனுடைய வார்த்தையில் ஆழமாய் வேரூன்றி நில்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்கள் உங்களுக்கு இருக்கிற பலவீனங்களை பலமாய் மாற்றுங்கள். பலவீனங்களை மேன்மை பாராட்டாதிருங்கள். எல்லாருக்கும் பலவீனம் இருக்குது. சரீரம் என்று ஒன்று இருந்தால் பலவீனமானது இருக்கும். ஆண்களுக்கு ஆண்களுக்குரிய பலவீனம், பெண்களுக்கு பெண்களுக்குரிய பலவீனம். ஆனால் பலவானன் நீங்கள் தான். உங்களுக்கு இருக்கிற பலன், கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த தைரியம் இன்னொருவருக்கு கொடுக்கப்படவில்லை. அதை சரியாய் பயன்படுத்துங்கள். உங்கள் குடும்பத்தை கட்டவும் இடிக்கவும் உங்கள் கையில் தான் இருக்கிறது. உங்கள் குடும்பத்தின் சூழலை வடிவமைக்கிற பொறுப்பும் உங்கள் கையில் தான் இருக்கிறது. ஞானத்தோடு நீங்கள் அதை செய்வீர்களேயானால் உங்களை இந்த சமுதாயம் போற்றும். ஞானத்தோடு அதை செய்வீர்களேயானால் இந்த சமுதாயம் உங்களை மதிக்கும். இல்லை என்றால் நீங்கள் மறக்கப்படுவீர்கள். இல்லை என்றால் நீங்கள் தூற்றப்படுவீர்கள். மரித்தும் பேசுகிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டுமா? இல்லை, நீங்கள் மறக்கப்படுகிற பர்சனாய் மாற வேண்டுமா? உங்கள் கரத்தில் தான் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த ஆலோசனைகளை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். இந்த ஆலோசனைகளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிற ஸ்திரீகள் கரங்களை உயர்த்தி காண்பீங்கள், பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்றுக்கொள்ளுங்கள், அதன்படி செய்யுங்கள், அதன்படி நடங்கள். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாகவே மாறும். ஆமென். எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறதுக்கு முன்பதாக ஆண்களை பார்த்து சொல்லுகிறேன், ப்ரொவோக் பண்ணாதீங்க, தடையா இருக்காதீங்க. ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? அன்னைக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், ஆண்களை பார்த்து, ஆண்கள் பெண்கள்கிட்ட நல்லிணக்கமா போகணும்னா ரெண்டு காரியம் எப்போதும் செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா. அவர் திருச்சியில் இருக்கிறார். ஒன்று சாரி வாங்கணுமா, இன்னொன்று சாரி வாங்கி கொடுக்கணுமா. ரொம்ப சமாதானமா இருக்குமா. அப்பப்ப சாரி சாரி சாரின்னு சொல்லிட்டே இருக்கணும். அப்புறம் சாரி சாரின்னு வாங்கி விதவிதமா கொடுத்துக்கிட்டே இருந்தா, சாரி சொல்றதுனால நீங்க தோற்று போவதாக அர்த்தம் இல்லை. பெண்களை உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அவ்வளவு சீக்கிரம் நீங்க தோல்வியை ஒப்புக்கொள்ளவே மாட்டீங்க. ஆனா நீங்க ஒப்புக்கொள்ளுகிறதுனால் நீங்கள் தோற்று போனதாக அர்த்தம் இல்லை. ஒரு 3 days முன்னாடி இன்னொரு பட்டணத்துல நான் இருந்தேன். அந்த பட்டணத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு ஹாட் ஆர்கியூமெண்ட், ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து. அது மேல அப்படியே எகிரும்போது ஆவியானவர் எனக்கு உணர்த்தினாரு, சிம்பிளா இதை முடிச்சிடலாம் நீ. நானே ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எப்படி ஆண்டவரே? ஓ, ஐ எம் so sorry for all these things. We'll look into that later. நம்ம அதை பார்த்துக்கலாம், நம்ம கரெக்டாக செய்ய முயற்சி பண்ணலாம். ஹாட் ஆர்குமெண்ட் அப்படி கீழே ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் எழும்பி வெளியே போகணும். நான் போகும்போது என் முகத்தில் ஒரு சிரிப்பு. என்ன தெரியுமா? ஒரு சின்ன சாரியில் நான் ஜெயிச்சுட்டு போயிட்டு இருக்கிறேன். ஒரு சின்ன சாரியில் நான் ஜெயிச்சுட்டு போயிட்டு இருக்கிறேன். எனக்கு ஆண்டவர் உணர்த்தினாரு. நான் தண்ணி குடிக்க எழும்பி போகிறேன். I was smiling within me. எனக்குள்ளே நான் சிரிச்சுட்டு அப்படியே எழும்பி அந்த பக்கமாக அப்படி போகும்போது, ஒரு சின்ன சாரியில் நம்ம ஜெயிக்கிறோம், சின்ன சாரியில் நம்ம தோக்கல. நீங்க சொல்ற ஒரு சின்ன சாரியில் நீங்க தோக்கல. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க சாரி சொல்றதுனால நீங்க தோற்று போகிறது இல்லை.
சில குடும்பங்கள்ல சாரியே கேட்காத குடும்பம் இன்னும் அந்த கடினத்தை வளர்த்து வைத்து கொண்டே இருக்கிறீர்கள். அது குறிப்பிட்ட நாட்களில் எனிமிட்டியா உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும். கோபமாகவும் எரிச்சலாகவும் அன்ரீச்சபிள் பர்சனாகவும் மாறிவிடுவீர்கள். மாறட்டும், வாழ்க்கை மாறட்டும், தேவநாம மகிமைப்படட்டும். ஆமென். இன்னொரு தடவை சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.